ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் நிறைய டெம்பிள் vlog பார்த்துருக்கோம். இப்போது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டெம்பிள் எதுனா, வேளச்சேரியில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ கருணாம்பிகை சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரர் திருக்கோவில் தாங்க. இது வேளச்சேரியில் அமைஞ்சிருக்கு. வேளச்சேரிக்கு எல்லா இடத்துலேருந்துமே பஸ் வசதியும் உண்டு, ட்ரெயின் வசதியும் உண்டு. கேபில் வரவங்களும் வரலாம். இந்த கோவில் திருக்கடையூருக்கு நிகரான ஒரு கோவில். எப்படின்னா, திருக்கடையூரில் நிறைய பேர் 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், குழந்தைங்களுக்கு முதல் வயசுலேருந்து 100வது வயசு வரைக்கும் என்னெல்லாம் நம்ம நல்லது பண்ணுவோமோ அது எல்லாமே நம்ம திருக்கடையூர் கோவிலில் செய்வோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கோவில்லையும் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நமக்கு செஞ்சு தராங்க. ஏன்னா, எப்படி திருக்கடையூர் கோவிலில் இதெல்லாம் செய்யும்போது நமக்கு ஆயுள் விருத்தி ஆகும், அதனால் ஒரு நம்பிக்கையால் அந்த மாதிரி செய்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்க கோவில்லையும், இந்த வேளச்சேரி தண்டீஸ்வரர் கோவில்லையும் ஆயுள் விருத்திக்காகவும், தம்பதிகள் ஒற்றுமையாகவும், யம பயம் நீங்கி மரண பயம் நீங்கி இருக்கிறதுக்காகவும் இந்த கோவில்லையும் செய்கிறாங்க. ஏன்னா, யமனே இங்கே வழிபட்டு சென்றதுனால இந்த கோவிலில் எல்லாமே நல்லது எல்லாமே செய்யும்போது அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தோஷங்களும் நீங்கி எல்லா நன்மைகளும் நடக்குங்கிறது இந்த கோவிலில் காலங்காலமாக நடந்துட்டு வருது. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு பார்க்கலாம். மிருகண்டு மாமுனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு நீண்ட வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அவங்க சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தாங்க. அப்போ சிவபெருமான் அவர் முன் தோன்றி, உங்களுக்கு குழந்தை வரம் அளிக்கிறேன், ஆனால் குழந்தை தீர்க்காயுசோடு இருக்கும், ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு அறிவோ அழகோ எந்த ஒரு புத்திசாலித்தனமோ எந்த ஞானமுமே இருக்காது. அப்படிப்பட்ட குழந்தை வேணுமா? இல்லைன்னா ஆயுள் கம்மி, அற்ப ஆயுள் தான் இருக்கும். அதாவது 16 வயது தான் அந்த குழந்தையோட ஆயுள். ஆனால் அந்த குழந்தை நல்ல ஞானத்தோடையும் அழகோடையும் அறிவோடையும் நல்ல புத்திசாலித்தனத்தோடையும் இருக்கும். அந்த மாதிரி குழந்தை வேணுமான்னு கேட்கும்போது, அதுக்கு மிருகண்டு மாமுனிவர், எனக்கு 16 வயதுடைய அந்த ஞானமான குழந்தையும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு. சிவபெருமானும் வரம் கொடுக்குறாரு. அந்த குழந்தை இயற்கையிலேயே குழந்தையிலேருந்தே சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி நிறைஞ்ச குழந்தையா இருக்குது. அந்த குழந்தை தான் மார்க்கண்டேயர். அவருக்கு 16 வயது பூர்த்தி ஆகுது. யமன் வராரு. அவரோட கடமை இல்லையா உயிர்களை எடுக்கிறது. அவர் மார்க்கண்டேயன் உயிரை எடுக்க வரும்போது அவர் ஓடி போய் திருக்கடையூரில் இருக்க சிவலிங்கத்தை போய் கட்டி அணைச்சிக்கிறாரு. யமன் பாசக்கயிறை வீசும்போது மார்க்கண்டேயன் மேலே மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்து மேலேயும் அது பட்டதுனால சிவபெருமான் அதுலேருந்து தோன்றி யமனை எட்டி உதச்சி அவரோட கையில் இருக்க தண்டத்தை வாங்கிடுறாரு. மார்க்கண்டேயன் என்னோட பரம பக்தன், அவனுடைய உயிரை பறிக்கக்கூடாது, மார்க்கண்டேயனுக்கு நான் சிரஞ்சீவி வரம் அருள்றேன்னு சொல்லி சிவபெருமான் மார்க்கண்டேயனை சிரஞ்சீவி ஆக்கினார். சிரஞ்சீவினா அவங்களுக்கு என்றைக்குமே இறப்பு என்பது கிடையாது. சிவபெருமான் யமனுடைய பதவியையும் தண்டத்தையும் பறித்ததுனால பூமியில் மக்கள் இறப்பு இல்லாமல் இருந்தாங்க. அதனால் பூமாதேவியோட பாரம் தாங்க முடியாமல் பூமாதேவி சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. சிவபெருமான் யமனுக்கு பூலோகம் சென்று சிவனை வழிபட்டு அதுக்கப்புறம் அந்த பதவியை பெறுமாறு வரம் வழங்கினார். யமனும் பூலோகம் இங்கே வேதங்கள் ஏற்கனவே வழிபட்ட ஸ்தலம் இருந்தது. அது வேத ஸ்ரீனின்னு அழைக்கப்பட்டு வந்தது. அதுதான் பின்னாளில் மருவி வேளச்சேரி ஆனது. திரேதாயுகத்தில் சோமகாசுரன்கிற அரசன் தவம் இருந்து அந்த தவத்தோட பலனாக நிறைய வரங்களை பெற்றான். அதன் மூலமாக தேவலோகத்துக்கு தேவர்கள் எல்லாரையும் தானைக்கு இணங்கும்படி எல்லாரையும் கட்டளையிட்டான். நாட்டில் ஹோமங்கள் யாகங்கள்லாம் நடக்கிறதுனால அது அசுரர்களுக்கு எதிரான ஒரு செயல்னு சொல்லிட்டு வேதங்களை கவர்ந்து சென்றான். ரிக், யஜுர், சாம, அதர்வனன்னு 4 வேதங்கள் இருக்குது. 4 வேதங்களையும் அவன் கவர்ந்து சென்று கடலுக்கு அடியில் மறைச்சி வச்சுட்டான். வேதங்கள் இல்லாமல் எந்த ஹோமங்களும் யாகங்களும் நடக்காதுன்னு சொல்லி கவர்ந்து வச்சுட்டான். அதுக்கப்புறம் மற்ற தேவர்கள் எல்லாம் இறைவனிடம் முறையிட்டாங்க. அப்போ பெருமாள் மச்ச அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில் சென்று வேதங்களை மீட்டு கொண்டு வந்தாருன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதனால் வேதங்கள் அசுரனிடம் சிக்கி தோஷத்தை பெற்றதுனால அந்த வேதங்கள் தன்னுடைய தோஷத்தை போக்கிக் கொள்ள பூமிக்கு இங்கே ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி இங்கே சிவலிங்கத்தை வழிபட்டு தன்னுடைய தோஷங்களை போக்கி கொண்டாங்கன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. வேதங்கள் இங்கு தோஷத்தை போக்கி கொண்டதுனால இது வேத ஸ்ரீனின்னு அழைக்கப்பட்டு வந்தது. பின்னாளில் இது மருவி வேளச்சேரின்னு பேர் வந்தது.
யமதர்மராஜன் இந்த கோவிலுக்கு வந்து இங்கே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அந்த தீர்த்தம் இன்றளவும் இருக்குது. அது யம தீர்த்தம்னு அழைக்கப்படுது. அங்கு குளித்து சிவபூஜை செய்து தன்னுடைய இழந்த பதவியை திரும்ப பெற்றார். அதே மாதிரி அவர் இழந்த தண்டத்தையும் சிவபெருமானிடம் திரும்ப பெற்றார். அதனால தான் சிவபெருமானுக்கு இங்கே தண்டீஸ்வரன்ற பெயர் வந்தது. ஆரம்ப காலத்தில் இந்த கோவிலில் அம்மன் சிலை கிடையாது, சிவபெருமான் மட்டும்தான் இருப்பார். ஒரு முறை வேலூர் ஆரணியை சேர்ந்த அடையபலம் அப்பைய தீட்சிதர் என்ற சிவபக்தர் அடிக்கடி இங்கே திருவான்மியூரில் இருக்க மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு வருவார். அவங்க உள்ள மருந்தீஸ்வரரையும் திரிபுர சுந்தரியரையும் வழிபட்டு வருவார். அப்போது வேதஸ்ரீனிக்கு வந்து இங்குள்ள சிவபெருமானையும் வழிபட்டு வந்தார். இங்கு அம்மன் சிலை இல்லாதனால இங்கேயும் ஒரு அம்மன் சிலையை வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி இங்கு ஒரு அம்மன் சிலையை வடிவமைச்சு அங்கே ஸ்ரீ சக்கரம் பதிச்சு அம்பாளுக்கு ஸ்ரீ கருணாம்பிகைன்ற நாமத்தையும் வச்சார். அதனால் அங்கே மருந்தீஸ்வரர் திரிபுர சுந்தரி இருக்கிற மாதிரி இங்கே கருணாம்பிகை சமேத தண்டீஸ்வரர் இங்கே அருள் புரிஞ்சிட்டு வராங்க. இந்த கோவிலில் எண்ணற்ற விசேஷங்கள் இருக்குது. இங்குள்ள நந்தியம் பெருமாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலை சாஞ்சா மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கு வீரபத்ரர் இருப்பார். எல்லா கோவில்லையும் வீரபத்ரர் வந்து நின்ற நிலையில் தான் இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் அமர்ந்த நிலையில் இருந்து அருள் புரிகிறாரு. இங்கு ஒவ்வொரு வருடமும் வர தமிழ் மாதம், அதாவது தை மாதம் முதல் நாள் சிவபெருமான் மேலே சூரிய ஒளி எப்போவுமே படும். இப்போது வந்து நிறைய உயரமான பில்டிங்ஸ்லாம் நிறைய வந்து மறைக்கிறதுனால இப்போ அந்த அளவுக்கு சரியாக படுறதில்ல. ஆனால் ஒவ்வொரு வருடமும் வர தை முதல் நாள் இங்குள்ள சிவபெருமான் மீது சூரிய ஒளி பட்டுட்டு இருந்ததாக சொல்லப்படுது. இந்த கோவில் பல்லவர்கள் காலத்தால் கட்டப்பட்டு வந்தது. பின்பு அது சோழ மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டு அவங்களால நிர்மாணிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. இங்கு கோவிலுக்கு வெளிப்பிரகாரத்தில், அதாவது வாயிலில் விநாயக பெருமானும் முருகரும் அருள் பாலிக்கிறாங்க. கோவிலோட உள்பிரகாரத்தில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அம்மன்கள்லாம் அருள் பாலிக்கிறாங்க. பிரம்மா இருக்கார், சண்டிகேஸ்வரர் இருக்கார். அதுக்கப்புறம் 63 நாயன்மார்கள் இருக்காங்க. மீனாட்சி, சுந்தரேஸ்வரர் இருக்காங்க. இங்கே அவங்கவுங்களுக்கு தனித்தனி சன்னதி இருக்குது. இங்கே உற்சவ விநாயகர் இருக்கார், சோமஸ்கந்தர் உற்சவமூர்த்தி. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் தான். வில்வ மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பிரகாரத்தை சுற்றி வரும்போது பைரவர் இருக்கார், நடராஜ பெருமான் இருக்காங்க. கோவிலோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலை 6 மணி முதல் 11 மணி வரை, வெள்ளிக்கிழமையில் மட்டும் 12 மணி வரைக்கும் திறந்துருக்கு. அதே மாதிரி ஈவினிங் டைமில் 4 மணி முதல் 8லேருந்து 8:30 மணி வரைக்குமே ஓப்பனில் வச்சுருக்காங்க. நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த கோவிலில் பிரதோஷம், சிவராத்திரி, அன்னாபிஷேகம், சித்ரா பௌர்ணமி இந்த நாட்கள்லாம் ரொம்ப வெகு சிறப்பாகவும் விசேஷமாகவும் கொண்டாடப்பட்டு வருது. இதுதான் இந்த கோவிலோட தலவிருட்சம் வில்வ மரம். இங்கு சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க வைத்தீஸ்வரன். இங்கே சுற்றி வரும்போது நாயன்மார்கள் இருக்காங்க. இங்கே வந்து சப்த கன்னிகைகளும் இருக்காங்க. இந்த கோவிலில் நமக்கு யம பயம் நீங்கிறதுக்காகவும் மரண பயம் நீங்கிறதுக்காகவும் ரொம்ப கடுமையான வியாதியில் இருக்கவங்க தங்களுடைய வியாதி நீங்கிறதுக்காகவும் இங்கே சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணலாம். ஏன்னா யமனுக்கே அவருடைய பதவியையும் தண்டத்தையும் திரும்ப கொடுத்ததுனால இங்கே வந்து சிவபெருமான்கிட்ட நம்ம வேண்டும்போது நாம் இழந்த பதவியையும் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தையும் மீண்டும் பெற முடியும். இங்கு 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், குழந்தையோட 1 வயது முதல் இங்கே 80, 100 வயது வரைக்குமான ஆயுஷ் ஹோமங்கள், அதாவது அந்தந்த பிறந்த நாள் ஹோமங்கள் இங்கே கொண்டாடப்பட்டு வருது. இங்கு உள்ள சப்த கன்னியரை வழிபடும்போது பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும்னு சொல்லப்படுது. இது வந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வருது. இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலை வழிபடும்போது மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும், ஏற்கனவே இங்கே 4 வேதங்களும் யமனும் இங்கே வழிபட்டு சென்ற கோவிலை நாமும் சென்று வழிபடும்போது மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமும் நிம்மதியும், நம்மளுடைய கவலைகள் எல்லாம் குறைஞ்சிட்ட மாதிரி ஒரு தன்மை நமக்கு வரும். இந்த கோவிலை பார்த்துட்டு நாங்கள் அந்த மெயின் ரோட்டில் நடந்து வரும்போது புதுசாக ஒரு யோக நரசிம்மர் கோவில் அங்கே கட்டிகிட்ருக்காங்க. அதுவும் மிக பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கோவில். அங்கே உள்ள நரசிம்மர் மிகவும் அழகாக இருக்கார். அந்த கோவிலையும் பார்த்துட்டு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த தண்டீஸ்வரர் கோவில் வேளச்சேரி குருநானக் காலேஜுக்கும் வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்களும் இந்த கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.